தமிழ் சினிமாவுடைய மூத்த இயக்குனர்கள்ல ஒருவர் தான் நம்ம சுந்தர் சி அவர்கள். ஆரம்ப காலகட்டங்கள்ல இவர் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படங்களை இயக்கினாலுமே, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இவர் அதிகமாகவே பேய் படங்கள டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதிலுமே இவருடைய அரண்மனை சீரிஸிற்கு நெறைய ஃபேன் பேஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அரண்மனையுடைய 1ஆம் பாகம், 2ஆம் பாகம் அப்படின்னு அடுத்தடுத்து தற்போது 4 பாகங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாகத்திற்கான ஏற்பாடுகள நம்ம சுந்தர் சி அவர்கள் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வெளியான அரண்மனை 4ஆம் பாகம் 4 நாட்களிலேயே 100 கோடிகளுக்கு மேல வசூலித்து ஒரு மிகப்பெரிய சாதனைய படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரை இல்லாத படங்களை விட அந்த படங்கள்ல விஎஃப்எக்ஸ் காட்சிகள் அற்புதமாக இருந்தது. புது டெக்னீஷியன்களை வைத்து இந்த படத்தை உருவாக்கி இருந்தாரு நம்ம சுந்தர் சி அவர்கள். அதே டெக்னீஷியன்களை வைத்து சூட்டோடு சூட்டாக அரண்மனையுடைய 5ஆம் பாகம் எடுத்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். அதற்கான வேலைகளை படு விறுவிறுப்பாக ஆரம்பிச்சிருக்காரு. சுந்தர் சி படம் அப்படின்னாலே பிரபலங்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஸ்கிரீன்ல அடைக்க முடியாத அளவிற்கு நிறைய பிரபலங்களை போட்டு வச்சிருப்பாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது அரண்மனை படத்துடைய 5ஆம் பாகத்துல முக்கிய பிரபலம் ஒருவர் இணைய இருக்காரா. அவர் வேற யாருமே இல்ல, தளபதி விஜய் அப்படின்ற பேச்சு போயிட்டு இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகளை நம்ம சுந்தர் சி அவர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிட இருக்காங்களா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.